அமிர்த மாதிரி இருக்கு. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையான பொருள் தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மீன் தூள், நம்ம சொந்தமாக அரைச்ச கரம் மசாலா, புளித்தண்ணி, கடுகு தாளிப்பு, வெந்தயம். ஒரு கத்தரிக்காய். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு தாளிப்பு போட்டுருவோம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து வதக்கிடுவோம். இதோட கத்தரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. மிளகாய்த்தூள், மீன் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு. இந்த நேரத்தில் புளி தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா, நீங்கள் மீன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சொல்லுங்கள். கறி செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, மீன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். மீன் அமிர்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட். மீன் நல்லா இருக்கா இல்லை நான் வச்ச கறினால மீன் நல்லா இருக்கா? கறினாலேயும் மீன் நல்லா இருக்கும், மீன்னாலேயும் கறி நல்லா இருக்கும். எப்படிலாம் சொல்கிறீங்க பாருங்கள். சமைச்சவங்கனாலேயும் நல்லா இருக்கும். இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்க்கும் போதே வாய் ஊறுது. செம்ம டேஸ்ட்டுமா அந்த மீன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக நல்ல சுவையாக இருக்குது. இந்த குழம்பை ஊற்றி சூடாக இருக்க சோறில் போட்டு சாப்பிட்டா கறியும் செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. மீன் நல்லா இருக்குமா? ஓகேம்மா, சூப்பர்.